கோவையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாவேக கொள்கை தலைவர்களுக்கு தாவேக நிர்வாகிகள், தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுமார் 8500 பேர் காவல்துறையும் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கட்டுக்கிடங்காத கூட்டம் கருத்தரங்கு நடைபெறக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்தில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேச இருக்கிறார். அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அவருடைய பேச்சு ரசிகர்களையும் தொண்டர்களையும் கவரும் விதமாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக விழா மேடையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்கை தலைவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி நமது கொள்கை பாடலை ஒலிக்கிவிட்டுதான் நாம் ஆரம்பிப்போம். இதோ தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற மாபெரும் இயக்கத்தின் கொள்கை பாடல் ஒலிக்கிறது. எழுந்து நின்று நம்முடைய மரியாதையை செலுத்துவோம் நண்பர்களே. வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கு தொடங்கியிருக்கிறது. தாவேகாவுடைய கொள்கை பாடல் ஒலிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். மற்றொரு புறத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் இன்னும் தொடர்ச்சியாக உள்ளரங்கை நோக்கி நிர்வாகிகள் தொண்டர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நிலவரம் என்ன குருசாமி? தற்பொழுது இந்த கருத்தரங்கமானது துவங்கி இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக தற்போது வெளி மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்படக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இந்த மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கமானது நடத்தப்படுகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த கருத்தரங்கம் துவங்கி இருக்கிறது. கட்சியுடைய கொள்கை பாடல்கள் பாடி தற்பொழுது இந்த கருத்தரங்களுடைய நிகழ்ச்சிகளை துவங்கி இருக்கிறார்கள். சுமார் 8000க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் இந்த வளாகத்தில் இருக்கைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அந்த அளவை தாண்டி ஏராளமானோர் தற்பொழுது இந்த வளாகத்தில் குவிந்திருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் தொடர்ச்சியாக கல்லூரியின் வாயில்களில் திறந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கதவுகளை தட்டியபடியும் கதவுகளை தாண்டி ஏறி குதித்தபடியும் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சூழல் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் தற்பொழுது அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது உள்ளே அனுப்பப்பட்டு தற்போது கல்லூரியின் 2 கதவுகளும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. முதலில் வாக்குச்சாவடி பூத் கமிட்டியில் இருப்பவர்கள் மட்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் பெரும்பாலானோர் தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே அந்த இருக்கைகளையும் தாண்டி ஏராளமானோர் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை இந்த கருத்தரங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த 3 மாவட்டங்களை கடந்தும் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் தற்பொழுது இந்த நிகழ்ச்சிக்காக அந்த கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய பகுதிக்குள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அனைவருமே உள்ள அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது நிகழ்ச்சியானது துவங்கி இருக்கிறது. பவுன்சர்கள் மூலம் இந்த நிகழ்வை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்து நடத்தலாம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள். ஆனால் கூட்டத்தினுடைய அளவு தொண்டர்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்தது என அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலானது தற்போது நிலவி இருக்கிறது. இந்த சூழல்களை தாண்டி தற்பொழுது இந்த கருத்தரங்கமானது துவங்கி இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் விஜய் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை தெரிவிக்கப் போகிறார் என்பது தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்களில் என்னென்ன மாதிரியான வியூகங்களை கடைபிடிப்பது, என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த பல்வேறு அறிவுறுத்தல்களை விஜய் வழங்குவார் என தொண்டர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் விஜய்க்கு முன்னதாக கட்சியின் நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதியாக விஜய் இந்த கருத்தரங்கில் முக்கியமான பல்வேறு தகவல்களை தொண்டர்களுக்கு வழங்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை 2வது நாளாக கரூர், கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை நாளை 2வது நாளாக சந்திக்க இருக்கிறார். நந்தா, 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் மொத்தம் எத்தனை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கட்சிக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படின்றது ரொம்ப
பிரதானமான ஒரு விஷயம். அதை விஜய் சரியான முறையில் முன்னெடுத்து செல்கிறார் அப்படின்றதுதான் இந்த காட்சிகள் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக எத்தனை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு குருசாமி? மொத்தம் 7 மாவட்டங்களை, மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த 7 மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நாமக்கல், ஈரோடு, சேலம் ஆகிய 3 மாவட்டங்கள் இன்றும், நாளைய தினம் கரூர், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களை நாளை என பிரித்திருக்கிறார்கள். இந்த 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் 16,000 பேர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார்கள். இன்றைய தினம் 8,000 பேரும், நாளைய தினம் 8,000 பேரும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 8,000 வாக்குச்சாவடி முகவர்களுக்கும், அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு முகவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை மற்ற கட்சிகள் எழுப்பி வந்த நிலையில் தங்களுக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தங்களுக்கு முகவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தும் விதமாக இந்த வாக்குச்சாவடி கருத்தரங்கை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது. இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கின் மூலம் தமிழகம் முழுவதும் அனைத்து பூத்துகளிலுமே தங்களுக்கு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை, ஒரு அறிவிப்பை அரசியல் கட்சிகளுக்கும் பிற அரசியல் ரீதியாகவும் மற்ற கட்சிகளுக்கு பதிய வைக்கும் விதமாகவே இந்த கருத்தரங்கமானது மண்டல வாரியாக நடத்தப்படுகிறது. அதனுடைய முதல் வட்டமாக தற்பொழுது கோவை மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த 7 மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் ஒவ்வொரு மண்டலத்திற்குமாக இது போன்ற கருத்தரங்களை நடத்தி தமிழக வெற்றி கழகம் கட்சி தமிழகம் முழுவதும் ஒரு வலுவான கட்சியாக அனைத்து இடங்களிலும் ஒரு பூத் ஏஜென்ட்டுகளை கொண்ட கட்சியாக இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலும் பிற அரசியல் கட்சிகள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்கான ஒரு பணியாக இந்த பணியை தற்போது தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறது. அதில் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். 8,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள் தங்களிடம் இருக்கிறார்கள் இந்த 3 மாவட்டங்களில் என காட்டுவதற்கு முன்னதாக அதைவிட ஏராளமானோர் தற்பொழுது திரண்டு வலுவாக இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுது காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முழுமையான பயிற்சியுடன் இருக்கிறார்களா, பூத் ஏஜென்ட்டுகள் என்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டும், அவர்களது கடமைகள் என்ன என்பது உள்ளிட்ட புரிதல்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது போன்ற கருத்தரங்குகளின் மூலம் அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பணிகளை, அவர்களது செயல்திறன்கள், அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி அந்த கட்சி ரசிகர்களாக இருக்கக்கூடிய அவர்களை ஒரு கட்சி தொண்டராக அரசியல் களத்தில் எப்படி செயல்பட வேண்டும், சமூக நோக்குடன் எப்படி செயல்பட வேண்டும் என அவர்களை சீர்படுத்தி செல்வதற்கான ஒரு வழியாக இந்த கருத்தரங்கம் அமைந்திருக்கிறது என எதிர்பார்க்கலாம். நந்தா, ஒரு அரசியல் கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பதில் விஜய் தற்போது கவனம் செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மேற்கு மண்டலம் யாருக்கான கோட்டை அப்படின்றதுல திமுக, அதிமுக, பாஜக 3 பேரும் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தற்போது கோவையில இந்த கருத்தரங்கு நடத்துவதற்கு முக்கிய காரணங்கள் ஏதேனும் இருக்கா? மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக தற்பொழுது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வுகளை கொண்ட ஒரு மையமாக மேற்கு மண்டலம் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தற்போது மேற்கு மண்டலத்தை அடிப்படையாக வைத்து எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களது நகர்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது மேற்கு மண்டலத்திலிருந்து தங்களது அரசியல் நகர்வை தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மேற்கு மண்டலமும் திமுகவின் கோட்டையாகிவிட்டது என திமுக தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சியினரை பொறுத்தவரை கோவை உட்பட மேற்கு மண்டலம் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ற ஒரு கருத்தையும் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த 3 கட்சிகளுக்கு மாற்றாக மேற்கு மண்டலத்தில் தமிழக வெற்றி கழகம் வலுவாக இருக்கிறது என்ற ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவே அந்த 5 மண்டலங்களில் முதல் தேர்வாக மேற்கு மண்டலத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை தேர்வு செய்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே மேற்கு மண்டலத்தில் தாங்கள் வலுவுடன் இருக்கிறோம், வலுவுடன் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை தற்பொழுது இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் அவர்கள் எதிர்பார்த்தபடி 8,000க்கும் மேற்பட்டோரை ஒரே தினத்தில் ஒரே இடத்தில் கூட்டி அவர்களுக்கான பூத் கமிட்டிகளுக்கான ஆலோசனைகளை கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு கருத்தரங்கை தற்போது ஒரு வெற்றிகரமான நகர்வாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினமும் அடுத்தடுத்து நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் மேற்கு மண்டலத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது என்ற ஒரு அரசியல் புரிதலை அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த கருத்தரங்கமானது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க கூடுதல்